அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் இந்த காணொளி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர் மருந்துகளை எப்போ நாம் நிறுத்தலாம்? இந்த கேள்வி கேட்காத கிளைண்ட் இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, மலர் மருந்துகளை ஆரம்பிச்சிட்டோம்னா இதை தொடர்ந்து எடுக்கணுமா, லைஃப் லாங் எடுக்கணுமா, இல்லை இதை எப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சில பேர் மலர் மருந்து லைஃப்பில் எப்போவுமே ட்ராவல் பண்ணணும் அப்படி நினைக்கிற ஆட்களும் உண்டு. ஸோ அப்போ மலர் மருந்துகளை பற்றின ஒரு எப்போ நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தரும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையான தகவலை புரிஞ்சுக்க முடியும். அதாவது மலர் மருந்துகள் நீங்கள் எடுக்க ஆரம்பித்ததும் ஒரு 21 டேஸ்லேயே அந்த மலர் மருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, சரியான காம்பினேஷன் நம்ம எடுத்துருக்கோமா இல்லையாங்கிறது தெரிய வந்துடும். எப்படி அப்படின்னா, ப்ராக்ரஸ் பொறுத்து தான். ஸோ சம்டைம்ஸ் சில பேர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்கலாம் சின்ன சின்ன மாற்றம் வரும்போதே அந்த மாற்றத்தை சொல்ல தெரியும். சில பேர் அதை கவனிக்காமல் இருப்பாங்க. பட் எதுலெல்லாம் மாற்றங்கள் இருக்கலாம்னா, நல்லா தூங்குறது, சாப்பிட்றது, மைண்டில் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்திருக்கும், ஒரு பதட்டங்கள் குறைஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் அவங்க பெருசாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ப்ராக்ரஸ் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமையே கூட போகலாம். நிறைய பேர் நான் இப்போது நீங்கள் யாராவது மலர் மருந்துகள் பரிந்துரைக்கிறவராக இருக்கிறீங்க, ப்ராக்டிஸ்னராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு கிளையண்ட்டுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னாங்கன்னா, வருத்தமே பட வேண்டாம். இந்த ஏரியாஸ் எல்லாம் அவங்க ரொட்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் சொல்ல தான் அவங்களுமே அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். ஸோ மைண்ட் அளவில் மாற்றம் அப்படிங்கிறத விட, சில பேர் மனசை விட எக்ஸ்டர்னலாக எனக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. எனக்கு மனசளவில் நான் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு யார் கூடயும் பேச பிடிக்கல, நான் தனியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஆக்ஷன் ஓரியன்டாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட ப்ராக்ரஸையும் இந்த ஏரியாவில் தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்ரஸஸ் அந்த 21 நாட்களுக்குள்ளே நடக்குதுன்னா நம்ம சரியான மலர் மருந்தை சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை எப்போ நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? நம்மளுடைய ப்ராக்ரஸ் நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நான் என்ன பிரச்சனைக்காக மலர் மருந்துகளை அணுகினேனோ எனக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு ஓரளவுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு, ஆனால் இதை வச்சே கூட என்னால் அழகாக சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்துலேயே கூட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ தப்பே கிடையாது. சில நேரம் எனக்கு 100% இன்னும் கூட கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்போ இந்த மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையை நான் அணுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கோப்பப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த இடத்துலையே கூட நம்ம மலர் மருந்தை தாராளமாக ஸ்டாப் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஒரு ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இந்த ப்ராக்ரஸ் இந்த மலர் மருந்துகள் நிறுத்தினதும் அதுவும் போயிடுமா இல்லை குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக குறையாது. ஏன் அப்படின்னா, இது உங்களோட மனசை ப்ராசஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு ப்ராக்ரஸ் ஆக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதே இப்போ எப்படி 1வது வகுப்பு முடிச்சு 2வது வகுப்பு 3வது வகுப்பு, ஸோ அந்த 3வது வகுப்பில் அந்த குழந்தை படிக்க வேண்டிய அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட மனசும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே நல்லா க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி பின்னாடி அதே நிலைக்கு போகாது. ஸோ அந்த பயம் தேவையில்லாதது. ஸோ ப்ராக்ரஸ் ஆனது ஒன்ஸ் அது ஆகும், சஸ்டெயின் ஆகுமே தவிர கண்டிப்பாக குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு தான். ஸோ அதனால் தைரியமாக மலர் மருந்துகளை இந்த ஒரு ஸ்டேஜில் நான் எல்லா பிரச்சனையும் கையாளுவதற்கு தயாராகிட்டேன் அப்படின்னு சின்னதாக தோணும் போதே நிறுத்தி பார்க்கலாம். ஸோ இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸ் கூட இந்த விஷயத்தில் இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கிறது. ஒரேடியாக நிறுத்த முடியல அப்படின்னா ஒரு 4-5 நாட்கள் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1 வீக் தொடரலாம். அப்படி பண்ணும்போதும் கூட நம்ம அந்த விஷயத்தை மலர் மருந்துகள் இல்லாமல் கூட எவ்வளோ சூப்பராக அணுகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் இல்லை எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் தாராளமாக அதை நம்ம நிறுத்தலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மலர் மருந்துகள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற எண் 7708871224ங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.